குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. தமிழக முதல்வரான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 அடங்கிய குழுவை நியமித்து விசாரணையை கண்காணிக்கவும் உத்தரவிட்டது. தவிக தலைவர் விஜய், தவிக நிர்வாகிகள், திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என பலரையும் டெல்லி அழைத்து சிபிஐ விசாரணை செய்தது. மாதந்தோறும் விசாரணை நிலவரத்தை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவிற்கு அறிக்கையாகவும் சிபிஐ அளித்து வந்தது. தற்போது விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையும் தயாராகிவிட்டது. இதை இந்த வாரத்தில் நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் சிபிஐ சமர்ப்பிக்க உள்ளது. இந்த அறிக்கையை நீதிபதியும் மற்ற 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் படித்து அதில் சில விளக்கங்களையும் சிபிஐயிடம் கேட்பர். அதன்பின் வரைவு அறிக்கை உறுதி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. இதையடுத்து இறுதி அறிக்கை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். உச்சநீதிமன்ற அனுமதிக்கு பின் சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். கரூர் சம்பவத்தை வைத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக சட்டசபை தேர்தலின் போது அரசியல் செய்தன. விரைவில் இதற்கு ஒரு முடிவு வர உள்ளது.